நான் பிளான் பண்ணியிருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு 1 வீக் நான் பேசும்போது அந்த மிக்ஸி போடுவாங்க, ஏதோ ஒரு அண்ணா கத்திட்டு போவாரு, வெல்டிங் அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க என்னோட சேனல் புது ஹலோ மக்களே, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என் பேர் வந்து கோகிலா குமாரசாமி. எனக்கு ஷார்ட்டாக எனக்கு கோகின்னு கூப்பிட்டா பிடிக்கும், இல்லைன்னா கோகிலா குமாரசாமின்னு கூப்பிடலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம். ஓகே, வாட், இந்த வீடியோ எதை பற்றி தெரியுமா? நான் வந்து என்னோட ஹாஸ்டலை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் சென்னையில் அப்படின்றது தான். சரியான கடுப்பு. இங்கே ஹாஸ்டல் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு மன வருத்தமே ஆயிடுச்சு தெரியுமா? பிகாஸ் நான் வந்து பெங்களூர்ல 2 BHKல ஜாலியாக சந்தோஷமாக இருந்த பொண்ணு. இங்கே ஹாஸ்டல் வரணுன்றதே வந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. பிகாஸ் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் அப்படின்னாலும் ஹாஸ்டலே ஓகே, நான் என் மனசை தேத்திக்கிட்டேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பெரிய ராஜ பரம்பரையா ஹாஸ்டல்லாம் இருந்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னோட மனசை தேத்திக்கிட்டு தான் வந்தேன். வந்து பார்த்தா எனக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும்ல, இந்த பட்ஜெட்ல வந்து நமக்கு இப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனா அந்த பட்ஜெட்ல அப்படி கிடைக்காது. அதை விட அதிகமா நீங்க பட்ஜெட் போட்டாலும் நீங்க நினைக்கிற மாதிரி கிடைக்காது. அதுதான் இந்த சென்னையில ரியாலிட்டி. சீரியஸா சொல்றேன். எனக்கு தெரியல, மேபி எனக்கு கண்டுபிடிக்க தெரியலையா, அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனா இங்க ஒரு ஸ்டே கண்டுபிடிக்கிறதுக்குள்ள யாவை எடுத்துடுச்சுங்க இந்த சென்னை. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்னை என்னெல்லாம் பாடாப்படுத்துச்சுன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஓகே, போன வாரமே நான் வந்தேன். இது வந்துட்டு செகண்ட் டைம் நான் சென்னை வரேன். போன வாரம் வந்துட்டு ஹாஸ்டல் தேடலான்னு தான் வந்தேன். வந்து நானும் தேடுறேன். எனக்கு எந்த ஹாஸ்டலும் செட் ஆகல. எப்படி இருக்குன்னா, ஒரு 2 ரெஸ்ட் ரூம் இருக்கும்ல, அதை சேர்த்து வச்ச மாதிரி ஒரு ரூம் கட்டிட்டு அதுல வந்து 3 காட். எனக்கு நடக்கிற கூட இடம் இல்லை. அந்த காட்டுல இருந்து எப்படி இறங்குவாங்கன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ வாடகை ப்ரோ அப்படின்னு கேட்டா 15,000 ரூபான்னு சொல்றாங்க. மேபி இதை விட கம்மியா கூட கிடைக்கலாம். பட் ஆனால் நான் கேட்ட இடத்துல எல்லாமே வந்துட்டு 10Kல இருந்து 15K கூட தான் சொன்னாங்க 3 ஷேரிங்க்கு. அது ஓகே தான். ஒரு கட்டத்தில் வந்து நான் கன்வின்ஸ் ஆகிட்டேன். ஓகே, நான் வந்து ஒரு 12K வரைக்கும் கூட நான் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸான ஒரு இடமா இருக்கணும், ப்ரீத் பண்ணுறதுக்காவது ஒரு இடம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கிடைக்கவே இல்லை. அன்னைக்கு சுத்தமாக எனக்கு கிடைக்கல. சரி, அதுக்கப்புறம் வந்து மனசை தளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி வந்து தேடுவோம்னு வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு 1 வீக் ஜாலியாக இருந்தேன் எங்கள் வீட்டில். சுதந்திர பறவையாக இருந்தேன். எவ்வளோ சுதந்திரமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சுதந்திரமாக இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டேன். சென்னை வந்துட்டு என் ஃப்ரெண்ட் வந்தாங்க. சீரியஸாக சொல்லணும்னா என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது, அதுதான் உண்மை. வந்து இறங்குனதும் என் ஃப்ரெண்ட் வந்து மார்னிங்கே என்னை பிக் பண்ணிக்கிட்டான். நான் இறங்குனதுலேருந்து ஒரே புலம்பல், எனக்கு சென்னை பிடிக்கல. சீரியஸ்லி என்னன்னா, நான் வந்து இது வரைக்கும் சென்னை வந்ததில்லை. இங்கே ரொம்ப வெயில் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால என் மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஓகே, சென்னைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்லேயே தான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஓகே, கம்மிங் டு தி பாயிண்ட், புலம்பிகிட்டே தான் வந்தேன். ஆனால் நிஜமா சொல்கிறேன், மார்னிங் டைமில் வந்து அது ஏதோ அவுட்டர் ஆஃப் த சென்னை போல், சென்னையோட ஸ்டார்டிங் அதுதான் நினைக்கிறேன். அழகாக இருந்தது தெரியுமா? சூரியன் அப்படியே மேலே வந்தார், ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான். ஒரு 10 மணி ஆச்சு. என்ன வெயில் தெரியுமா? நான் வந்துட்டு முடிவு பண்ணிட்டேன், சரி நம்ம வந்து இந்த சென்னையை விட்டு போகிறக்குள்ள நல்லா கருவா போகிறோம் அப்படின்றமா. ஐயோ, அப்படி சொல்லக்கூடாதோ. ஓகே, நல்லா கருகருன்னு போறோம் அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணிட்டேன். பயங்கரமா டேன் ஆக போறேன், ஸ்கின் டேமேஜ் ஆக போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டேன். சரி, இட்ஸ் ஓகே, அது போய் தொலையுது, நமக்கு இப்போ ஹாஸ்டல் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் சர்ச்சிங் ஹாஸ்டல். ஒரு 2-3 ஹாஸ்டல் வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் சஜஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் நானும் வந்துட்டு இந்த கூகுள் குரோமு கண்டது கடிதெல்லாம் போட்டு எப்படியோ போயிட்டாங்க. ஒரு ஹாஸ்டலுக்கு போனேன். அந்த ஹாஸ்டலில் ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா 9K சொன்னாங்க 2 ஷேரிங்க்கு. வா, 2 ஷேரிங்க்கு 9Kவா? ஓகே ஃபைன், இது வரைக்கும் பார்த்ததுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா, அங்கே குக் பண்ணுவாங்கல்ல, குக் பண்ணுற இடம், அங்கிருந்து புகை வருது. அந்த புகை என் மூக்குல போய் சரியான இருமல் தும்மல். என்னால் முடியல, இருமிட்டே தான் இருந்தேன் அங்கே இருக்க வரைக்கும். சரி, அப்புறம் நான் செட் பண்ணிட்டேன், இல்லை நம்மளால இங்கே முடியாது, நம்மளால இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே என்னோட லக்கேஜ்லாம் வச்சுட்டேன். லக்கேஜ்லாம் வச்சுட்டு இந்த லக்கேஜ் கதையை சொல்ல மறந்துட்டேனே. என் ஃப்ரெண்டு வீட்டில் லக்கேஜ் இருந்தது. என் ஃப்ரெண்டு வந்து
அவன் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் அர்ஜென்ட்டா. அதனால இவன் ஃப்ரெண்டோட ஹாஸ்டல் அது. அங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அங்கதான் இந்த கூத்து. அந்த வார்டன் கிட்ட நான் சொல்லிட்டேன், இல்லைங்க எனக்கு நான் போயிட்டு ஆக்சுவலா என்னோட ஒர்க் இருக்கிற இடத்துக்கும் அதுக்கும் ரொம்ப தொலைவு. அதனால நான் வந்துட்டு இல்லை நான் எனக்கு அங்கே ஏதாவது கிடைச்சிச்சுன்னா நான் அங்கே போயிடுறேன், இல்லைன்னா நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு இன்னொன்று சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் பார்த்தா அது பூத்து பங்களா மாதிரி இருக்குது. எத்தனை பேர் அங்க குடி இருக்குதுன்னே தெரியல, அப்படி இருக்கு. உங்க கம்பி எல்லாம் நீட்டிட்டு இருக்கு, செவுரெல்லாம் உடஞ்சிருக்கு. நான் உள்ளேயே போல, நான் பயந்துட்டு தெரிச்சு ஓடி வந்துட்டேன். இல்ல இல்ல என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் அபவுட் பேய் கூட குடும்பம் நடத்தணும் அப்படி கிடையாது. அந்த இடமே ஒரு மாதிரி பிளசண்டாவே இல்லை, கொஞ்சமாவது பிளசண்டா இருக்கணும்ல. நானே ஆல்ரெடி மன உளைச்சல்ல தான் சென்னை வந்திருக்கேன். இனி அங்க கொண்டு போய் விட்டு இருக்கிற நான் இன்னும் டிப்ரெஸ் ஆயிட்டேன்னா என்ன பண்றது? அதனால வந்து அதுக்கு ஒரு கும்பிடு போட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த சைடே நான் பார்க்கல. அது வந்து அடையார் சைடுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது வந்து அடையார் சைடு. அப்புறம் நான் இங்க வந்து ஓகே நான் வேளச்சேரி சைடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இங்க வந்தா என்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு அவன் ரொம்ப தூரம் போகணும், சென்னைக்கு முன்னாடி போகணும். அதனால அவனை நான் போக சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க தான் லாஸ்ட் டைமும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்து முதல்லயே டிசைட் பண்ணிட்டாங்க, ஓகே இந்த பிள்ளைக்கு வந்து எந்த ஹாஸ்டல் எப்படி செட் ஆகாது, நம்ம வந்து இன்னைக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. ஓகே இன்னைக்கு வந்து நமக்கு இவ கூட தான் எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வி ஸ்டார்டட் சர்ச்சிங். ஒரு ஹாஸ்டலா போனோம். இதுல சாருக்கு வந்து பிடிச்ச பேர், ஐயோ பேர் மறந்துட்டேங்க, ஒரு நல்ல பழைய தமிழ் பேரு. அது வந்து பேர் அழகா இருக்கு, ஹாஸ்டல் அழகா இருக்குன்னு கூட்டிட்டு போனாரு. போனா இங்க டாஸ்மாக், இங்க ஹாஸ்டல். எவ்வளவு ஒரு அருமையான பொருத்தம் பாத்தீங்களா? அப்புறம் அவரே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் இன்னொரு ஹாஸ்டல் போனோம். அது வந்து ஒரு குட்டி ஸ்பேஸ்ல தான் இருந்துச்சு, உள்ள போக முடியல. வெளியே இருந்து கால் பண்ணி கேட்டா 4 ஷேரிங்கு, பேமெண்ட் எவ்வளோன்னு கேட்டா 12K வாமா. இது இல்லாம தனியா நான் இபி பில் வேற கட்டணுமாமா. நேரத்தை பார்த்தீங்களா? அப்புறம் இல்லை எனக்கு அது பட்ஜெட்குள்ளே வரல, அது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு, எனக்கு கொஞ்சம் தூரமாக வேற இருந்து. அப்புறம் நான் இன்னொரு ஹாஸ்டல் ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே வேளச்சேரியில் வந்து ஒரு 2 ஹாஸ்டலோ 3 ஹாஸ்டலோ பார்த்தோம். 3வது ஹாஸ்டல்லே எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு. என்னன்னா சீரியஸாக சொல்கிறேன், இப்போ நான் அந்த ஹாஸ்டல் தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் பார்த்த எல்லா ஹாஸ்டல் விட திஸ் இஸ் மச் 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 பெட்டர். நான் பேமெண்ட் சொல்கிறேன். இங்கே வந்துட்டு 4 ஷேரிங்கில் இருக்கேன். 8.5 நான் ஏசி தான். எனக்கு ஏசி ஒத்துக்காது, அதனால நான் நான் ஏசி எடுத்துக்கிட்டேன். 8.5க்கு வந்து இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் நான் சென்னையில் வேறு எங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் திஸ் இஸ் தி பெஸ்டஸ்ட். ஃபுட் வந்துட்டு நான் நேம் சொல்லலை ஹாஸ்டல் நேமு, அதனால நான் என்னவா நான் சொல்லுவேன். ஃபுட் வந்துட்டு ஓகே ஓகே ஓகே, சில டைம் மோசமாக தான் இருக்குது, அது ஒன்றும் பண்ண முடியல. அது எல்லா ஹாஸ்டல்லையும் அப்படிதான் இருக்கு போல. ஏன்னா நான் கோயம்புத்தூர்லேயும் அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது, ப்ரீதிங் ஸ்பேஸ் இருக்குது, பெரிய கண்ணாடி இருக்குது. அதெல்லாமே வந்துட்டு இது ஒரு பெரிய பெனிஃபிட்டுங்க. மற்றபடி இந்த ஹாஸ்டல் எனக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் க்ளீன் பண்ண மாட்டுறாங்க, வெளியெல்லாம் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. பட் ஆனால் ஓகேங்க, மற்ற ஹாஸ்டல் கம்பேர் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் மச் 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 பெட்டர். நிஜமா சொல்கிறேன், இந்த ஹாஸ்டல் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எனக்கு சென்னை மேலே ஆல்ரெடி எனக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடையாதா, இது என்னை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோதான், கொஞ்ச நாள் இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் தான் நம்ம இருக்கோம், தெரிச்சு ஓடிடலாம், நமக்கு வேண்டாம் இந்த ஊரே வேணாம் நான் டிசைட் பண்ணிடுவேன். பட் ஆனால் காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து இந்த ஹாஸ்டல் கிடைச்சிச்சு. நன்றி கடவுளே, ரொம்ப நன்றி. அவருக்கு மட்டும் தான் நான் நன்றி சொல்லணும். அண்ட் என்னோட ஃப்ரெண்டு அவர் நிஜமாவே நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு எனக்கு தேடி கொடுத்தாரு. எஸ், ஃபைனலி ஐ ஃபவுண்ட் மை ஹாஸ்டல். இதுவே போதும் தாங்க இருக்கு, போதும் எனக்கு இதுவே போதும், இதை விட பெருசாலாம் எதுவும் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்படிதான் நான் என் ஹாஸ்டல் கண்டுபிடிச்சேன். ஆனால் நிஜமா சொல்கிறேன், ஹாஸ்டல் கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய வேலைங்க. நான் வந்து இங்கே பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் நான் வீடே எடுத்திருப்பேன். எனக்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ண போகிறேன்ற ஒரு ஐடியா இல்லையா, அதனால நான் பிஜியே எடுத்துக்கிட்டேன். 8.5க்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் கோயம்புத்தூர்லலாம் இருந்துட்டு இங்கெல்லாம் வந்து அது டூ மச் ஆஃப் ரேட் தான். ஏன்னா நான் கோயம்புத்தூர்லலாம் வந்துட்டு 3Kக்கு தான் இருந்தேன். அது வித்தவுட் ஃபுட்டு, இபி பில்லாம் கிடையாது. அங்கேயே நம்ம சமைச்சிக்கலாம், எலக்ட்ரிக்கல் அடுப்பு வச்சு தான் சமைப்பேன். 3K அப்படின்றப்போ அதுக்கும் இதுக்கும் நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, இட்ஸ் ஓகே. இஃப் கேர்ள்ஸ் யாராவது வந்து
சென்னைக்கு வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃபேமிலியிலேருந்து யாராவது இருந்தால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹாஸ்டல் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய துன்பமாக தான் இருக்குது. மேபி அந்த சைட்லாம் வந்துட்டு இருக்குமோ, எனக்கு ஊர் பேர்லாம் தெரியாது சென்னையில். பட் வேளச்சேரி அடையார் சைட்லாம் தான் கொஞ்சம் அப்படி இருக்கு போல். மற்ற சைட்லாம் போயிட்டா கொஞ்சம் கம்மியாக கிடைக்குமோ என்னமோ. ஆனால் இந்த சைட்லாம் செம்ம ஜாஸ்தி, ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம். அதுதான் என்னோட கன்க்ளூஷன். பட் நீங்கள் ஒரு 1 month 2 month தான் இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் go with this. அண்ட் நீங்கள் நினைக்கலாம், என்னடா இந்த பிள்ளை மைக்கெல்லாம் வாங்கிடுச்சு அப்படின்னு கேட்டால், நான் மைக் வாங்கல, இது என் ஃப்ரெண்டு மைக்கு, நீ வந்துட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளோதான். அண்ட் எஸ், நான் வந்துட்டு இதுவும் சொல்லலை, இந்த மைக் என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொல்கிறப்ப அப்போ நான் வீடியோ எடுக்கிற ஃபோனும் யார் கொடுத்தாங்கன்னு சொல்லணும். எதுவுமே என்னோட கிடையாது, எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தெம். நன்றி நன்றி நன்றி. அவ்வளோதான். போயிட்டு வரட்டா? இன்னொரு நாள் இன்னொரு லாங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? அப்புறம் பெல் பட்டன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். பை பை.